ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பயாஸ்கோப். சங்ககிரி அவங்களுடைய டைரக்ஷனில் அவங்களே நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பயாஸ்கோப். அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தாஜ்னூர் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் முரளி கோபி. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சங்ககிரி அவங்களோட சேர்ந்து வெள்ளையம்மாள் அண்ட் ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் சேரன் சத்யராஜ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, படம் எடுக்கணும், எடுத்து அது மூலயமா அவருக்கு இருக்கக்கூடிய பேஷனை வந்து காட்டணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியாக ஊருக்குள்ளவே அவங்க எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றது தான் படத்தினுடைய மீதி கதை. சங்ககிரி அவரே வந்து டைரக்ட் பண்ணி நடிக்கிற விதத்தில் அண்ட் அவரே மெயின் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 2 லவ்வர்ஸ் லவ் பண்ணுறது இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா அவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னும் போது அந்த பொண்ணுடைய ஜாதகப்படி அந்த பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அப்பா இவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இறந்துருவார் அப்படின்றது. ஸோ இது மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வந்து கல்யாணம் வேணான்னு சொல்லி எடுத்துகிறாங்க. அப்புறமா இவங்க 2 பேர் லவ்வர்ஸ் வந்து 2 பேர் சேர்ந்து செத்துடலான்ற மாதிரி கிணத்துக்கிட்ட போய் குதிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இன்னொரு பக்கம் வந்து படம் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஊரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலம் எல்லாத்தையும் வச்சு அவங்களால முடிஞ்சதை அவங்களே ஒரு கேமராலாம் எடுத்து ஊர் மக்களை வச்சு வெளியிலேருந்து ஆர்டிஸ்ட் இல்லாமல் அவங்க ஊரில் இருக்கக்கூடியவங்களே கேரக்டராக மாற்றி எடுக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லித்தராருன்றதை கொஞ்சம் காமெடியாகவும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் படாத பாடுபடுறாங்க. அதில் ரொம்ப ஏமாந்து போய் இருக்கும்போது படம் வந்து ரிலீஸ் பண்ணலான்னும் போது கடைசியாக ஒரு பெரிய படம் வருதுன்னும் போது இந்த படத்துக்கு தியேட்டரும் கிடைக்க மாட்டுது. ஸோ அந்த ஒரே படத்தை எல்லா தியேட்டர்லையும் போடுறாங்க. அப்புறமா இவர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. அப்புறமா சேரன் அதை பார்த்துட்டு அவர் வந்து மறுபடியும் எல்லா டைரக்டர்ஸையும் கூப்பிட்டு இவர் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த படத்தை போட்டு காட்டி படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அதில் நல்ல ஒரு லாபம் வருது, அந்த காசையும் கொடுக்குறாரு. இது இல்லாமல் இன்பிட்வீனில் படத்தை வந்து டிவிக்கு ரைட்ஸ்க்காக விற்கும்போது அதில் ஒரு ஏமாத்து வேலை மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஏமாத்து வேலையில் அது அவர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இருக்கிற காசையும் பிடுங்கிட்டு அந்த லீட் ரோலில் நடிச்சிருக்கக்கூடியவரை அடித்து ஒன்றும் இல்லாமல் அவர் ட்ராக்கில் விட்டு கொல்லணும்னு நினைக்கிறாங்க. கடைசியாக அதுலேருந்து அவர் தப்பிச்சு வர்றாரு. தப்பிச்சு பசிக்காக ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் சாப்பிட்லான்னு நினைக்கும் போது அங்கே இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய படத்தினுடைய சிடி திருட்டு விசிடின்னு சொல்கிற பார்த்தீங்களா, அப்படி இவருடைய படம் வந்து சிடியாக விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. 50 ரூபாய் 25 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நொந்து போகிறாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு வண்டி வச்சிட்டு இருப்பாரு. அந்த ஒரு சின்ன ஒரு டாடா ஏஸ் மாதிரியான ஒரு வண்டி, அது உள்ள தான் இவங்களுடைய யூனிட் எல்லாத்தையும் ஏற்றிட்டு கொண்டு போயெல்லாம் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணுறது. அந்த வண்டியை எல்லாத்தையும் விற்று தானே படம் பண்ணாங்க. அப்போ இதையும் வந்து விற்றுடுவாங்க. அது அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த வண்டியோட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபைனலி அந்த மண்டபத்துக்குள்ளே போவார். ஒரு வாய் சாப்பாடாவது சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் பசியை தேத்திப்போமே. அங்கே பார்த்தா அந்த படத்தை போட்டு காட்டுறதுக்காக நிறைய பேர் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால அதில் அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த பையனுடைய அப்பா அம்மா, அந்த அப்பா வந்து இந்த கதையை பார்த்து நானும் வந்து ஜாதகம் ஜோசியெல்லாம் நம்பி இருக்கக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் பிறக்கிறவங்களுக்கு வேறு வேறு ஜாதகம், ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதை நம்பி நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடிய 2 பேர் நம்ம ஏன் தடுக்கணுன்றதுக்காக கடைசி அவங்க குதிக்கலான்னு போகும்போது இவங்க அப்பா அம்மாவே போய் இல்லை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்தது, கடைசியாக அவர் வந்து விற்றுட்டு போன அந்த சொத்தெல்லாம் மறுபடியும் அவரால் வாங்க முடிஞ்சுதா, என்ன படம் வந்து வெற்றி பெற்றதா இல்லைன்றதான் படத்தினுடைய மீதி கதையாக வச்சுருக்குறாங்க. ஆக மொத்தத்தில் அவரால் ஒரு சோஷியல் மெசேஜ் மூலிமா ஒருத்தவங்க கல்யாணம் நடந்திருக்குன்னு காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக படத்தில் வந்து ஒரு புதுமுகமான படம்னா என்ன, நடிப்புனா என்னன்னு தெரியாத ஊர் மக்களை வச்சு எடுக்கும்போது என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் வரும் அண்ட் அதை எப்படியெல்லாம் அவர் டேக்கிள் பண்ணார். அதே போல் படத்தினுடைய பின்புலமே இல்லாமல் திரையினர் பின்புலமே இல்லாமல் ஒரு படத்தை வியாபாரம் பண்ணணும் போது என்ன மாதிரியான சிக்கல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத ஒரு நிஜத்தில் நடந்த கதையை இவங்க வந்து படமாக கொடுத்துருக்கக்கூடியதான் இந்த பயாஸ்கோப். ஸோ இந்த படத்துக்கு தாஜ்னூர் அவர்களுடைய இசை பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்குது. சங்ககிரி அவரே வந்து டைரக்ட் பண்ணி அவரே எழுதி அவரே நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய முழு உழைப்பை வந்து இதில் போட்டிருக்கிறாருன்னு சொல்லலாம். அண்ட் ஊர் மக்கள் அவங்களுடைய இன்னசென்ட்டோடு இது நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரியலிஸ்டிக்கான ஸ்டோரியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த பயோஸ்கோப் படத்தை பாருங்கள்.